கரூர் மாவட்டம் முசிறியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் எண்டோஸ்கோபி மூலம் 1 வயது குழந்தையின் வயிற்றில் இருந்த காதணியின் ஒரு பகுதியை வெற்றிகரமாக எடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவரின் 1 வயது குழந்தை நிதிஷ் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறுதலாக காதணியின் ஒரு பகுதியை விழுங்கியுள்ளது. இதனால் எந்த செயல்பாடு இன்றி அழுது கொண்டிருந்த குழந்தையை முசிறியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பரிசோதித்த போது காதணியின் ஒரு பகுதியை குழந்தையின் உணவு குழாய் பாதையில் சிக்கி உள்ளது தெரிய வந்தது. இதையடுத்து அதிநவீன உள்நோக்கு கருவி மூலம் உணவு குழாய் பாதையில் சிக்கி இருந்த காதணியின் ஒரு பகுதியை மருத்துவர்கள் அகற்றி குழந்தையை காப்பாற்றியுள்ளனர். எங்கள் மருத்துவமனைக்கு ஒரு வயது மதிக்கத்தக்க ஆண் குழந்தை தவறுதலாக விளையாடும்போது காதணியோட ஒரு பகுதியை தவறுதலாக முழுங்கி ஒரு மூச்சு திணறலோட அட்மிஷன் ஆகிருந்தாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ அந்த காதணியானது உணவு குழாய் பகுதியோட மேற்பகுதியில் சிக்கிக்கிட்டு இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக அவசரமாக மயக்க மருந்து கொடுத்து அதிநவீன உள்நோக்கு கருவி, அதாவது ஃப்ளெக்சிபிள் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், அந்த கருவி மூலமாக உடனே நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கருவி மூலமாக அந்த சிக்கிட்டு இருந்த அந்த காதணியை சக்ஸஸ்ஃபுல்லாக அகற்றினோம்.